ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். என்னடா டாக்டர் மருந்துங்களை வச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒவ்வொரு மருந்துலையும் என்ன டிஃப்ரென்ஸ், லைக் யூஸ்வலாக நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மருந்துங்களை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ மருந்துங்களில் 3 வகைகள் இருக்கும் யூஸ்வலாக பீடியாட்ரிஷியன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஒன்று வந்து ட்ராப்ஸ், இது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து மேக்ஸிமம் டோஸே 1 ml தான் வரும். ஸோ அதனால வந்து நீங்கள் அதை ஓவர் டோஸ் பண்ணிடக்கூடாது. யூஸ்வலாக இதை வந்து நாங்கள் 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அடுத்த மருந்துங்க வந்து பார்த்தீங்கன்னா சிரப் அப்படின்னு இருக்கும். ஸோ யூஸ்வலாக சிரப்புன்னு போட்டிருக்கிற மருந்துங்களை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து அது டீக்ரேட் ஆகாது, பட் ரொம்ப அழுக்காக வச்சுருக்கக்கூடாது. அடுத்தது வந்து நம்ம ட்ரை சிரப் இல்லைன்னா சஸ்பென்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சிரப்னா வந்து அந்த பேக்கெட்குள்ளேயே வந்து ஒரு பவுடர் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு வாட்டர் இருக்கும். இதில் எவ்வளோ அளவு வரைக்கும் நம்ம அந்த வாட்டர் ஊற்றணும்னு வந்து உங்களுக்கு எழுதியிருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வாட்டர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது யூஸ்வலாக வந்து ரொம்ப அழகாக மிக்ஸ் ஆகாததுனால தான் இதை வந்து ட்ரை பவுடராக வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து யூஸ்வலாக இந்த லிக்விட் ஃபார்மில் இது ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ அதனால வாட்டர் கலந்த மெடிசன்னா நீங்கள் அந்த ஒரு 1 வீக் அந்த கோர்ஸ்க்குள்ளே அதை யூஸ் பண்ணணும். சில மருந்துங்களை நீங்கள் லைட் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தான் மருந்துங்க வந்து எஃபெக்டிவாக இருக்கும்.